செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கூடவே கறிவேப்பிலை, கொஞ்சம் புதினா இலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த அளவு வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. அடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டன் அதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. மட்டனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்க தேவையில்லை, மட்டன்லேயே தண்ணி இருக்கும், அதுவே நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நல்லா மட்டனில் சேரும். அடுத்து குழம்புக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். 1/2 kg மட்டனுக்கு 50 கிராம் மட்டன் மசாலா சேர்க்கணும். நான் 3/4 கிலோ எடுத்துருக்கிறதுனால 75 கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா கன்ஃபார்ம் மட்டன் குழம்புல சேர்க்கணும். இதுதான் மட்டன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது என்ன மசாலானா குழம்பு மிளகாய் தூள். இது எப்படி ரெடி பண்ணணும்னா முழு மல்லியும் மிளகாய் வத்தலையும் சேர்த்து திரித்து எடுத்துக்கணும். திரித்து வறுத்து குழம்புல சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மசாலா இல்லைன்னா நீங்கள் மல்லியையும் மிளகாய் வத்தலையும் வறுத்து அப்புறம் திரித்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லி எடுத்தால் 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் மட்டன் மசாலா 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மட்டனை வேக விடுங்க. மட்டனை மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வேக விடுங்க. மட்டன் 75% வெந்ததும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு மட்டனை வேக விடுங்க. மட்டன் வேகும்போதே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்ததும் 1 கப் அளவு தேங்காவை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தான் தேங்காய் அரைச்சி சேர்க்கணும். மட்டன் வேகிறதுக்கு முன்னே தேங்காய் அரைச்சி சேர்த்திங்கன்னா மட்டன் வேகாது. மட்டன் நல்லா வெந்த அப்புறம் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு வர அளவு குழம்பு கொதிக்கணும். தேங்காய் சேர்த்து 10 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவு கொதிச்சு வந்துருச்சு. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.